ஒரு 50 பேர் போனோம். அவங்களும் முதலமைச்சர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, இங்க அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அதிகாரிகள் இருக்காங்க, தலைமை செயலாளர் எல்லாமே இருக்கிறாங்க. போய் பாக்குறப்போ என்கிட்ட கேட்கிறாரு முதலமைச்சர், நான் எதுக்கு வந்தேன்னா ஐயாவுடைய கடிதம் எடுத்துட்டு போயிட்டு எப்படியாவது கொடுங்க மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கிட்டாங்க, இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, அது கொடுங்க, நீ கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அப்படிலாம் சொல்லி பேசுறப்போ முதலமைச்சர் சொல்றாரு என்கிட்ட, ஏங்க திருப்பி தொந்தரவு பண்றீங்க, அதுதான் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னோட எனக்கு அதை தாங்கிக்க முடியும். எனக்கு இவ்வளவு முறை பேசியும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியும் இத்தனை முறை அவரை சந்தித்தோம், இவ்வளவு கடிதங்கள் இவ்வளவு தொலைபேசியில பேசி சட்டமன்றத்துக்குள்ள அழுத்தம் கொடுத்து இவ்வளவு நடந்தது, இவர் ஒன்றும் பண்ண தேவையில்லை. முந்தைய ஆட்சி அதிமுக ஆட்சி காலத்துல கொடுத்த இடஒதுக்கீடு அவ்வளவுதான், அதை நியாயப்படுத்தி கொடுக்கணும். இதை உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு மூலமா கொடுத்துட்டாங்க, இதுக்கு மேல யாரும் வழக்கே போட முடியாது. இதுக்காக தனியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு அவசியமே கிடையாது. உச்ச நீதிமன்ற தீர்ப்புல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு எங்கேயுமே இல்லை. அப்படி சொன்ன உடனே எனக்கு கோபம் வந்துருச்சு. நான் கேட்டேன், முதலமைச்சர் கேட்டேன், எங்க பிரச்சனை, என்ன பிரச்சனை நான் கேட்டேன். உடனே என் பக்கத்துல இருக்கலாம் கையை பிடிச்சு, நான் இல்ல எப்படிங்க என்ன இல்ல முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க, எதுக்கு எங்களை வந்து இங்க நம்ப வச்சு ஏமாத்துறீங்க, என்ன பிரச்சனை கேட்டா அப்புறம் அவர் அதிகாரியை பார்த்தாரு. அதிகாரி பார்த்து அதிகாரி வந்து இல்ல சார் அதுல சார் இது சார் அது சார் என்ன சொன்னாரு, இல்ல உங்களுக்கு வந்து அதிகமா வருது 10%, 12%, 13 எங்கன்னு கேட்டேன். அவனால காமிக்க பாலுகிட்ட கேட்ட, பாலு கொடுங்கன்னா பாலு எடுத்து காமிச்சாரு. பாருங்க, குரூப் ஏல 5%, 6%, குரூப் பில 7%, 8%, குரூப் சில 9%, 10%, குரூப் டில 11%. குரூப் டினா என்ன, கிளர்க் வேலை, பிளம்பர் வேலை, அதெல்லாம் உடனே வந்து 11%. நான் கேட்டேன் அதுல என்ன, சரி நீங்க சொன்னீங்க, நான் இப்படியே சொன்னேன், சரி 11% சொல்றீங்க, நாங்க கேட்கறது பத்திரம் தான் கேட்கறோம், எங்களுக்கு பத்திரம் கொடுத்துட்டு போங்க. 11% குரூப் டில மட்டும். குரூப் ஏன்னா என்ன வேலை தெரியுமா, டிஎஸ்பி, டெபுட்டி கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். ஒரு டிஎஸ்பி என்ன ஆவாரு, டிஜிபி ஆவாரு. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன ஆவாரு, சீஃப் செக்ரட்டரி வரலாம். ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் என்ன வரலாம், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வரலாம். ஆனா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு சொல்றேன், 109 காவல்துறை உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. நான் விழுப்புரத்துல பேசினேன், 109 பேர் உயர் அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். டிஜிபி, ஏடிஜிபி, ஐஜி, டிஐஜி. இந்த லெவலில் 109 பேர்ல எத்தனை பேர் தெரியுமா வன்னியர்கள், ஒருத்தர் தான். அப்போ என்ன நீங்க சமூக நீதி கொடுத்துட்டீங்க அந்த மக்களுக்கு, என்ன கொடுத்துட்டீங்க, இதான் நாங்க கேட்கிறோம். இப்படி பொய்ய சொல்லி அப்புறம் நான் சொல்லிட்டேன், அந்த அதிகாரிக்கு சொன்னேன், சிஎம் மிஸ்கைட் பண்ணாதீங்கன்னு சொல்லி விட்டேன். அதுக்கு முதலமைச்சர் என்ன மிஸ்கைட் பண்ணது, எனக்கு அப்ப எதுவும் தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.